மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணையனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுளானே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் போதமுன் விரைந்து அகழ்பேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சீலணிகள் மூலாகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது ஞாலணிகள் குல தெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலியவோய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதா பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வு கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவனோடு உணர்ந்த உண்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தடைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமைத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இப்புனிதமான சபையில் கூடியிருக்கும் புனிதர்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இன்றைய சிந்தனையில் நாம் பிந்திய மயூரேச திரு அவதாரத்தை இந்த சிந்தனையுடன் நிறைவு பெறுவோம் என்று நினைக்கிறேன். திருவருள் சித்தம். சுமார் 17 வாரங்களாக இந்த சிந்தனை நடைபெற்றது. ஏனென்றால் 648 திருப்பாடல்கள் இந்த பிந்திய மயூரேச திரு அவதார படலத்தில் இருக்கின்றது. முழுக்க முழுக்க சிந்துராஜனுடைய போர் தான். இப்போ சுப்பிரமணிய பெருமானும் நவ வீரர்களும் இங்கே போருக்கு வந்துட்டாங்க. விநாயக பெருமான்கிட்ட உத்தரவு கேட்டு வீரபத்திர கடவுள் 109 வீரர்களோடு சுப்பிரமணிய தேவர் போருக்கு வந்துட்டார். சிந்துராஜனை அடிக்கிறார். சிந்துராஜன் தனிமையாக்கப்படுகிறான். அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் அழிந்து விடுகிறார்கள். தேவர்களுடைய சிறையையும் முனிவர்களுடைய குறையையும் நீ உலகத்தில் செஞ்சு வைக்கிற அட்டூழியத்தையும் நீ நிறுத்துன்னு சொல்கிறார். அப்போ கூட சிந்துராஜன் ஆணவத்தோட முடியாதுன்னு சொல்கிறான். தயை தாட்சண்யம் பெற்று இருக்கின்ற சிந்துராஜனுடைய அந்த சம்காரத்தை என் பெருமான் இன்னைக்கு ஒரு நாள் பாவம் அவனுக்கு விடுவோம், அவன் இளைப்பாறிட்டு வரட்டும். ஏனென்றால் அவனுடைய கொஞ்சமாவது யோசிக்க மாட்டானான்னு நினைக்கிறாரு சுவாமி. அதனால் நீ இன்று போய் நாளை வா என்று கூறுகிறார். அன்று சூரபதுமனுக்கு எப்படி கூறினாரோ அதுபோல சுப்பிரமணிய கடவுள் இன்றும் மயூரேச பெருமானுடைய ஆணைக்காக அவரை விட்டுட்டு வருகிறார். மயூரேச பெருமான் நீ அவரை சம்காரம் செய்து விட்டு வா என்று சொன்னால் அடுத்த நிமிடம் செஞ்சிருப்பார். ஆனால் தன்னுடைய சகோதரர் அவரை விட்டுட்டு வாழ்ந்தார். சுப்பிரமணிய பெருமான் அப்படியே சிந்துராஜனை விட்டுட்டு இன்று போய் நாளை வா என்று அவரை அனுப்பி விடுகிறார். மற்ற வீரர்களுடன் நேராக போய் தன்னுடைய சகோதரரை பார்க்கிறார். அங்கே போய் அப்படியே அமர்கிறார். அவரை வழிபட்டு அமர்கிறார். இந்த சிந்தனையில் அவருடைய விநாயக பெருமான் அவருடைய போருக்கு அவர் வரப்போகிறார். மயூரேச பெருமான் இன்றைக்கு சிந்துராஜனோட இனிமேல் வரப்போகிறாரு. திருச்சிற்றம்பலம்.
மண்ணிடை நெடும்போர் செய்து மலையுரம் கிழித்த வேர்க்கை அண்ணலை முதலா உள்ளோர் அயர் உயிர் திருப்பத்தானும் விண்ணிடை அவுணர் போரின் மேவிய வெப்பு தீர நன்னினன் குடவால் ஓங்க நாளினை ஆக்கும் தேவன். மண்ணிடை நெடும்போர் செய்து அப்படியே முருகப்பெருமான் அந்த சிந்துராஜனை ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு வான்னு அவர் அனுப்புகிறாரு. அவருடைய உயிரை கொடுத்து இங்கே அவனுடைய வெப்பு தீருகிறது. அவர் எம்பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய திருவடிக்கீழ் வந்து அவரை வணங்குகிறார். இங்கே சூரியன் என்ன செய்கின்றான், இந்த வெப்பு தாங்க முடியாமல் அப்படியே மேற்கு திசையை பார்க்க போய் அவர் ஓய்வெடுக்க செல்கின்றார். தனது உபகாரம் கொண்டு சரித்திடும் அவுணர் கூலி இனமளி களத்திற்பட்டார் கிணைந்தவர் தம்மை காண அனகனைங்கரன் தன்னானைக்கு அஞ்சுபூ பைய பைய தினகர குடைந்து போன சிறியிருள் பறந்ததன்றே. தனது உபகாரம் கொண்டு சரிந்திடும் அவுணர் கூலியின மலிக்களத்தில் அந்த போர்க்களத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே மடிந்து கிடப்பதை பார்ப்பதற்கு அனகன் ஐங்கரன் தன் ஆணைக்கு அஞ்சு, விநாயகப் பெருமானுடைய ஆணைக்கு அஞ்சி அப்படியே போய் அவர்களை காணும்படியாக பைய செல்லும்படியாக யார் வர்றா, இங்கே சந்திரனானவன் அப்படியே உதயமாகிறார். சூரியன் மறையார், தினகரர் குடைந்து போன செறியுருள் பறந்ததன்றே. அங்கே சூரியன் போன உடனே இப்போ சந்திரன் வரப்போறார். வெஞ்சமர் உழந்தோர்க்கெல்லாம் விநாயகன் வழங்கா நிற்கும் தஞ்சமில்லாத இன்பம் தனியருள் குளிரை வவ்வோன் நெஞ்சினன் ஆகி போந்தான் நிகர்ப்ப வெண்டிங்கட் செல்வான் மஞ்சனி நெடியவானின் வந்தனன் இருள்கால் சுய்த்து. சூரியன் போன உடனே அந்த இருளை சந்திரன் அந்த இருளை ஒளியாக்குவதற்கு வருகிறார். அற்றை நாள் இரவின் ஓகை அவரவர் கருளி செய்து கொற்றமா மயூரநாதர் குளவு பாசரை கண் வைக பொற்ற மாளிகையின் முன்போர் புலம்பொடு சென்ற சிந்து பற்றுளார் கிண்ணருள் நல்கி பருவரல் உற்றாண்டானும். வைரேசமூர்த்தியானவர் சமர் செய்து வந்த சேனைகளுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டாக்கி தனது பாசறையில் அமர்ந்திருக்கின்றார். அரண்மனையை சேர்ந்த சிந்துராஜன் என்ன செய்கின்றான், வீங்கிய வெற்றி சிந்து விழித்திடும் அற்றை நாள் இரவினோகை அவரவர் கருளி செய்து கொற்றமா மயூரநாதர் குலவு பாசரைக்கண் வைக கொற்ற மாளிகையின் முன்போர் புலம்பொடு சென்ற சிந்து பற்றுளார் கிண்ண நல்கி பருவரல் உற்றாண்டானும். சிந்துராஜன் அப்படியே தன்னுடைய மாளிகைக்கு செல்கின்றான். தனக்கு அழிவு காந்தம் நேர்ந்ததால் அவனை கணேசமூர்த்தி சீரும் சமயத்தில் அவன் விழிகளில் நின்று உதிக்கும் வெகுளித்தீக்கு நாம் அப்படியே இதாயிருவோம், பஸ்வமாயிருவோம் அப்படி வருவான் போல கீழ்த்திசை கடையில் இதை பார்க்கறதுக்காக சூரியன் அப்படியே உதயமாகிறான். நீங்கிய வெற்றி சிந்து விழித்திடும் காலம் வந்த தாங்கவன் தன்னை சேரும் நமயத்திற் கணேசகன்கள் தாங்கிய வெகுளி வெம்மை தக்கவர் வரம் என்றாற்றும் ஓங்கிய குணபார் குண்டின் உதித்தனன் பருதி செம்மல். சிந்துராஜனுடைய அழிவை பார்ப்பதற்காக வேகமாக சூரியன் தன்னுடைய இதை முடிச்சுட்டு ஓடியே கீழ்கடலில் உதயமாகிறான். உடனே எல்லாரும் சந்தோஷமாக நியமங்களை முடித்து கொண்டு சந்தோஷமாக பார்க்க போகிறாங்க இன்னைக்கு அவனுடைய அழிவை. நாட்கடன் கழித்தெல்லோரும் நயப்புறும் காலை தண்ணீர் தோற்கடை கிடந்த வீணை சுழர்முனி கணேச செய்ய தாட்கமலங்கள் ஆண்டு தடங்கரங்குவித்து நின்று மீட்க ஒண்ணாதவன் பின் இதப்புற இதனை சொன்னார். இங்க அந்த இடத்துல நாரத மகரிஷி வர்றாரு விநாயக பெருமானை பார்ப்பதற்கு. வந்தவர் அவரை பணிந்து வணங்கி இரு கரங்களையும் சிரமேற் கூப்பி விண்ணப்பம் செய்கின்றார். என்ன சொல்றாரு, நொடிக்கு முன் அண்டத்தோடும் உவல்வல உலகு நோக்கார் பொடிக்கு வல்லமை உள்ளாயும் போர்வல நாள்கள் ஆற்றி நடிக்கும் இச்செய்தி என்னே நாளிகை ஒன்றான் தாமுன் முடிக்குமார் உளத்திற்கோடி முறை பிறள் பகையை என்றான். சுவாமி தீனதயாதராகிய நீரு தொண்டர்களுக்குள்ள அடுத்த வினையை போக்கி பாதுகாத்தருளும் பொருட்டு
விருது கொடியை நாட்டியிருக்கும் பக்தவச்சலனே, நொடிக்கு முன்னே சகல லோகங்களையும் நீராக்க வல்ல உம்முடைய நுதல் விழியினை படைத்த சுவாமிகள் இந்த சிந்துராஜனோடு எதற்கு நெடுநாள் இப்படி யுத்தம் செய்தீர்? நல்ல ஒரு கேள்வி. திருக்கரத்தில் ஆயுதங்களை சுமந்து யுத்தம் செய்ய திருவுளம் கொண்டிருப்பதை பார்க்கும்போது இது ஒரு திருவிளையாடல் தான் தோன்றுகிறது, வேற ஒன்றும் தெரியல. பார்க்குறாரு. புலவர்கள் முனியை நோக்கி பொறிமையில் கடவுநாதன் அலர்புகள் கந்தன் என்னால் ஆற்றுவோர் கழிந்து நானே குலவுதன் மனையொட்புக்கான் கொலைக்களம் நடுப்பினன்றே இலகிய போர்க்கு சென்று எருகிற்பது கூடும் என்றான். இதில் ஒரு விளையாட்டில் சுவாமிகளுடைய திருமேனியை இடைவிடாது தரிசிப்பதனாலே சிந்துராஜன் மகாபாக்கியம் உள்ளவனாயிட்டான். அவன் மிக தவத்தை சிறந்த தவத்தை உடையவனானான். சுவாமிகளோடு நீடித்து யுத்தம் செய்ய பார்க்கறதுக்கு எங்களுக்கு சகிக்கலை சுவாமி, அடியங்கள் மீது கிருபை வைத்து ஒரு கணப்போதில் அவனை சங்கரிக்கணும் சாமி, இனிமே அவனை விட்டு வச்சிருக்காதீரோ அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்குறாரு. உடனே முனிவர் பெருமானை பார்த்து விநாயக பெருமான் சொல்கிறாரு, மகதி முனியே, நேற்றைய தினம் சிந்துவானவன் நமது தம்பி செய்த போரிற்கு இழைத்து நாணமுற்று அரண்மனையை நோக்கி ஓடிட்டான். இன்று அவன் சமர்க்களத்தை நோக்கி வருவானாகின் இன்னைக்கு நான் அவனை முடிச்சிடுறேன் என்று திருவாயூர் மலர்ந்தருளுகிறார். அந்த வாக்கியத்தை கேட்டவுடனே யார் கேட்கிறார்? பிரிங்கி என்ற கணநாதர் கேட்கிறார். உடையிருந்து அதனை கேட்ட போர்வழி பிரிங்கி என்பான் உடையவன் பாதம் போற்றி ஒட்டல நான சிந்து படையொடு களத்திற்போர்க்கு படருமா செய்வல் என்று விடைகொடு பூதர் சோழ வியனக நோக்கி சென்றான். பிரிங்கியானவர் கண்ட சுவாமி விநாயகமூர்த்தியுடைய திருவடியில் பணிஞ்சு எனக்கு உத்தரவு கொடுங்க சுவாமி, அந்த சிந்துவானவன் படைக்களத்தோடு இன்னைக்கு யுத்த காலத்திற்கு வரும்படி நான் போய் செய்கிறேன், இல்லைனா அவன் பாட்டு பதுங்கி போய் பேசாமல் ஒளிஞ்சிடக்கூடாது, அவனை யுத்த காலத்துக்கு வர வைக்கணும், அதற்கு நான் செல்கிறேன் என்று கூறுகிறார் பிரிங்கியானவர். உடனே சுவாமி விடை கொடுக்கிறார். புறநகர் காவல் வைகும் பொருணரை முழுதும் கொன்று பறவையும் படரமாட்டா பலபொறி லாஞ்சி நொச்சி உறவரும் பொருளிற் சீத்த உன்னகர் புக்கு நேர்ந்த மரமிகு தருகன் மூல படையோடு மலைத்தல் செய்தான். நேர பிரிங்கியானவர் வருகிறார். அவருடைய அப்படியே அந்த அரண்மனை வாசலில் இருக்கிற அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கி மண்ணையும் விண்ணையும் இரண்டடியாக வளர்ந்த விண்டுவை போல விஸ்வரூபம் கொண்டு அப்படியே ஆக்ரோஷமாக வருகிறார். வீரர்களை எல்லாம் சின்னா பின்னப்படுத்துகிறார். பாருவான் மந்தர் செய்ய பல சமர் புரியும் தீயோர் 100 கோடியருமாள நொடிக்கு முன் நூலிலாடி ஊரு சேராத செம்பன் ஒளிமணி மாடமெல்லாம் நீரு காண்பார்க்கு நேர்ந்தான் நிகரிலா பிரிங்கி என்பான். அப்படியே போரில் செய்வதை சிந்து இவர் என்ன பண்ணுறாராம், அப்படி ஒரு சக்கரகாரமாக சுழற்றி சின்னா பின்னப்பட்டு எல்லாரையும் அடித்து நொறுக்கி எடுக்கிறாரு இந்த பிரிங்கியானவர். கூலியின் இனமும் தானும் கூடங்கள் பெயர்த்துமாட மாளிகை தகத்துமாட மாளிகை பெயர்த்தும் வீசி நீலிருந்து விசாய்த்து நீண்ட கோபுரத்தார் பித்தி தோழிகள் போர்ப்பச் சாய்த்து தொன்னகர் கழிவு செய்தான். அவனுக்கு கோபம் வரணும் இல்லையா, அதனால சிலருடைய கழுத்துகளை ஒடித்தோ சிலருடைய மார்புகளை கிழித்தோ சிலரை பிளந்து எரிந்தோம் சிலரை தோலை எல்லாம் பிச்சோம், அப்படி என்னென்ன பண்ணணுமோ பண்ணுறாரு. அப்போ தான் சிந்துராஜனுக்கு அளவற்ற கோபம் வரும், யுத்தத்துக்கு கிளம்பி வருவான். காலினால் உதைத்து சிந்து கனக மாளிகையை தள்ளி வாலிய உலகத்தின் வல்விரைந்து அடுத்து கற்பின்னாலிய மனையை பற்றி அவனெதிர் உய்த்து வாசம் சாலினர் மலர்மன் கூந்த தனை சுரிகையின் நீர்ந்திட்டான். அங்கே சொர்ணமயமாய் நவரத்தினம் இதில் அந்த வீற்றிருக்கின்ற சிந்துராஜவனுடைய அரசர் சபா மண்டபத்தை தூளாக்குகிறார் இவர். அவுணராஜன் வாசம் செய்யும் அவனுடைய செல்வ பெருக்கையெல்லாம் அதப்படுத்தி அப்படியே வர்றார். அந்த உப்பரிகளில் அங்கே அந்த அம்மா உல்லாசமாக விழாவிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சிந்துராஜனுடைய மனைவியானவர். உடனே பார்க்குறாரு, கோபத்தோடு பார்க்குறாரு. நேர அந்த அம்மாவுடைய தலையை அந்த புறத்தில் இருக்கின்ற அந்த அம்மாவுடைய இழுத்துட்டு வந்து வாளினால் அவருடைய பரிமளம் மிகுந்த கூந்தலை அரித்து எறிந்தார். அவனுக்கு கோபம் வரணுமே,
வெஞ்சினம் கனன்று மூல விரற்பெரும் சிந்து என்பான் அஞ்சன உறுத்து வல்லேன் ஆகபாசத்தை விட்டான் அஞ்சிரை கருடன் விட்டான் ஆற்றல் சால் பிரிங்கி இவ்வா எஞ்சுதல் இன்றிப்பல் ஓர் இளைத்தனன் சிறிது போது. அக்கொடுமையை சீவகாருண்யம் என்பது எல்லளவும் இல்லாத இந்த உலகங்களுக்கு யமனை போல அரசு செலுத்தி வரும் சிந்துராஜன் கோபத்தோட வந்து நாகாசுரம் முதலிய தெய்வ படைகளை பூட்டி பிரிங்கி மேலே அப்படியே எய்கின்றார். அதனை பிரிங்கி திரிபுரங்களை எரித்த சிவபெருமானை போல புன்னகை செய்து அந்த அவுணராஜன் விட்ட அசுரங்களுக்கு மாறாக கருடாசுரத்தை விடுகிறார். அவர் மேலே பிடித்திடும் வரைகள் படைகள் போர் விளைத்துளி பிரிங்கி என்பான் அடுத்தடர் சிந்து மோலி அவனியில் வீழ்ந்தாள் ஒன்று எடுத்துதைந்த அந்தரத்தின் இம்மன எழுந்து மீண்டு தொடுத்தமை அன்பிற்தாண்டு சுமுகர்வால் இருந்தான் என்றே. வேகமாக விட்டுட்டு பிரிங்கி என்பவன் சிந்துராஜனோட ரொம்ப நேரம் போர் பண்ணி அவருடைய தலையை அப்படியே எத்தி மிதிக்கிறார். மிதிக்கும் பொழுது அவனுடைய கிரீடம் கீழே விழுந்து விடுகிறது. காலால் உதைத்து படக்குன்னு ஆகாயம் மார்க்கமாக எந்திரிச்சு நேராக அவனுடைய கிரீடம் கீழே விழுந்த உடனே கோபத்தோட விட்டுன்னு கிளம்பி நேராக மகிரேசமூர்த்திகிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டார் பிரிங்கி என்பவர். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவனுடைய கிரீடத்தையே தள்ளி விட்டுட்டார். மனமுள் அழைப்ப சிந்து மன்னவன் முனிந்த புள்ளின் கானகம் அளிப்ப நேர்ந்த கனலன வீரம் பொங்கி யானினி வெள்ளலொன்றங்கிருத்தலொன்றி இன்றி இல்லென் தான வெஞ்சினத்தினோடு உமைதன களத்திற்புக்கான் மானம் அவனே அப்படியே வாட்டுகிறது. ஆகா, நம்மளுடைய கிரீடத்தையே கீழே தள்ளிட்டு போயிட்டாலும் கொஞ்சம் மயங்கினவன் அப்படியே திருப்பி எந்திரிச்சு கோபத்தோட சமுத்திரம் போல பல சேலைகளை கூட்டு கொண்டு தனது மனைவிக்கும் ஒரு அவமானத்தை உண்டு பண்ணிட்டார் பிரிங்கி என்பவர். விடக்கூடாதுங்கிற கோபத்தோட போர்க்களத்துக்கு வந்துட்டார். செய்யவேர் காலை வேண்டா திரள்கள் வீரன் வேண்டா வெய்யவோர் ஆற்றுமேனை வீரரும் வருதல் வேண்டா பொய்யரு போர்க்கும் மங்கை போத்தினன் வருகை என்னா வையன தூதுதன்னால் அவனரை கூவி நின்றான். இவ்வளவு ஒரு அவமானத்தையும் எண்ணி எண்ணி அவனா பேச ஆரம்பித்தான். என்ன சொல்றான்? செய்யவேர் காலை வேண்டா திரள்கள் வீரன் வேண்டா. உன்னுடைய சிவபிரான் பெற்ற சிறுபிள்ளையானவனுடைய சண்டை தொடுக்க அவனை காக்க வழியில்லாமல் அவன் விட்ட பானத்தினால் 2 செவிகளையும் இழந்தோம். அப்படியே சொல்றாரு. ஏனை வீரரும் வருதல் வேண்டாம், மங்கை போத்தினன் மயில் மேல வந்த விநாயக பெருமானே வரப்போறாரு அப்படிங்கிற இதில் இனிமே யாருமே வேண்டாம், உமக்கும் எனக்கும் தான் போட்டு உங்களுடைய தம்பியாகிய சுப்பிரமணிய பெருமானால நமது பெருமை பெற்ற பானங்களை எல்லாம் தொலைத்தோம். சேனைத்தில் ஒரு நாள் நகரத்தையும் மனைவி கூந்தலையும் அறிய பெற்றான். அதனால் உதைத்த உதையின் நமது மகுடம் வேற கீழே விழுந்துருச்சு. அதனால் இனிமே உம்மை நான் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட வர்றாரு. வேண்டுவார் வேண்டப்பட்ட விழுப்பொருள் கொடுக்கொனாத ஆண்டகை சிந்து மன்னன் அறைந்தமை கிசைந்து வல்லே காண்டகு கலவ பேழ்வாய் காமரு பறவை மங்கை தூண்டி வெங்கலத்தில் சென்றார் துண்ணலன் மகிழ்ந்து நேர்ந்தான். இங்கே நேராக வந்து வேகமாக பார்க்குறான். இங்கே அவருடைய மைத்துனர் புத்திரர் முதலியவனரை பறிகொடுத்து மனசெல்லாம் வாடி இருக்கிறாரு. இனிமே யோசனை செய்வதற்கு நமக்கு நேரமே கிடையாது. பகைவனால் இறத்தல் ஒன்று அல்லது அவனை வெல்லல் ஒன்று, இந்த 2ல் ஒன்று தான் நம்ம செய்ய முடியும், இதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. சுப்பிரமணியன் வீரபத்திர முதலிய தலைவர்கள் வேண்டிலேன், மற்ற சேனை தலைவர்கள் வேண்டிலேன், மயில் வாகனம் ஊர்ந்த விநாயகன் ஒருவன் யான் தனியாக யுத்தம் செய்ய வேண்டி வந்தனன் சொல்கிறான். மகிரேசரிடத்தில் சென்று அறிவிக்க வேண்டுவார் வேண்டப்பட்ட விழுப்பொருளை யார் என்ன கேட்குறாங்களோ அந்த பொருளை எண்ணற்ற ஆக அளிக்கும் திருவாமூர்த்தியாகிய விநாயக பெருமான் அப்படியே மயில் வாகனத்தை விரைவில் தூண்டி சமர்க்களத்தை அடைகிறார். சிந்துராஜவன் தனக்கு அடுத்த விபத்துக்களை எல்லாம் நினைச்சு பார்க்குறான். பிறந்த போதுடனே தோன்றி பிறந்த சக்கரத்தை நோக்கி சிறந்த வந்தனைகள் செய்து செலுத்தினன் புவனம் 3 இறந்திட தழல் காண்டேகி எம்பிரான் அதற்கு வேறு மறந்தளை படை தோண்டாது வரியன் போல் வாழா நின்றான். பிறந்தபோது உண்டான சக்கரத்தை எடுத்து தூப தீப நைவேத்தியம்லாம் காமிச்சு
அந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்து மனப்பூர்வமாக நிறைவேற்றி சகல லோகங்களும் கலங்கும்படி கரகர என சுழற்சி அடிக்கிறான். அது வெளிப்பட்ட மாத்திரத்தில் அவற்றின் மகிமைகளை காட்டி திருபுவனங்களும் நடுங்கும்படியாக அனலை சொரிந்து வேகத்தோடு வருவதை பார்த்து கொஞ்சம் கூட சட்ட பண்ணல நமது மயிலேச பெருமான். முடிவிலா முதல்வன் தன்னை மூரியம் படைகட்கெல்லாம் படியிலாகாரமாய் நின்ற பராபர பொருளானானை நெடியவன் அறியாதேவை நேமியன் செய்யும் முக்கா அடிமலர் வளம் செய்தன்பர் அச்சனை மலர் போன்றன்றே. சவுனகாதி முனிவர்களே, தமக்கு எக்காலத்தும் முடிவில்லாதவராகியும் சகல படைகளுக்கும் ஆதாரமாகியும் இருக்கும் விநாயகப் பெருமான் அறிய ஒண்ணாத நிமிடராயிருக்கின்ற கணேசமூர்த்தியை அந்த சக்கரம் என்ன செய்யும்? சக்கரம் அடியில் வீழ்ந்து சயங்கட நோக்கினானி முக்கனும் சடையுமேலா முதன்மையும் உடைய சிந்து கைக்கண் முன் பிறந்த போதே கலந்துடன் வந்த சூலம் புக்குயிர் குடிக்க என்று புகன்று தான் தேவினானே. அப்படியே அன்பர்கள் செய்யும் அர்ச்சனை மலரை போல பெருமானுடைய திருவடிகள் விழுந்து அடைக்கலமானது அந்த சக்கரம். அதை திருநேத்திரம் சடைமுடியும் மேலான முதன்மையும் பெற்ற சிந்துராஜன் கண்டு இது என்ன வம்பா போச்சு, நம்ம விட்ட சக்கரம் அவருடைய திருவடியில போய் சரணாகதி அடைஞ்சிருச்சேன்னு நினைச்சு அவர் பிறந்த போதே உண்டான சூலாயுதத்தை எடுக்கின்றார். அதை மானச பூஜையினால் நிறைவேற்றி சத்ருவை வாட்டி எமது கையில் மீண்டும் வரணும்னு சொல்லி இவர் அதை விடுகிறார். ஆலமும் கடலும் வேள்வாள் ஐயின் முதற் படையும் வீர சீலமும் குறிக்கும் பூத்திரளும் மற்றெல்லாம் கான்று சூலமங்கடுப்ப நோக்கி சுமுகர்கை பரசை விட்டார் ஞாலமும் கலங்கத்தானும் நன்னியதெல்லாம் கான்று. இவர் அப்படியே பார்க்குறாரு விநாயக பெருமான் ஆழகால விஷமும் வடவாமுகாகினியும் அப்படியே 2 பேரும் சண்டை போடுறது போல இங்கே தன்னுடைய கையில் இருக்கின்ற பரசாயுதத்தை எம்பெருமான் விடுகிறார். விட்ட உடனே 2 தெய்வ படைகளும் ஒன்றோடு சண்டை போடுது. அப்படியே தபாக்கினியையும் விடுகிறது. ஒரு புறத்தில் உருத்ரர் வீரபத்திரர் வைரவர் காளி துர்க்கி முதலியார் அப்படியே உற்பத்தியாகிறார்கள். ஒரு புறத்தில் அப்படியே பைசாச முனிவர்கள் அப்படியே பைசாசனி வர்க்கங்களை கக்கியும் ஒரு புறத்தில் அக்னி விஷத்தை கக்கியும் அப்படியே சண்டை பயங்கரமாக நடக்குது. வந்ததி சூளம் தன்னை வண்டுகள் ஆக்கி துள்ளி சிந்துவின் மர்மம் போற்றி சிறை விரி கலாவம் அங்கு எந்த சக்கரத்தின் முன்போல் எய்து வீற்றிருந்து என்ப சுந்தரம் திகழ்ந்து செந்தி சுடர்விடும் பரசு மாதோ அந்தரர் மிடைந்து கற்பத் தளர்மலை ஒளிந்தார்வான துந்துமீ அம்பா நின்ற தொல்லை மாதவர்கள் ஆந்து மந்திர மலைகள் நம்மால் வழுத்தினர் கந்தராதி நந்தொலி வீரரெல்லாம் நனிமகிழ் சிறந்து தாண்டார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. மயிலேச பெருமான் விட்ட பரசாயுதமானது மீறி இச்சூலத்தோடு நெடிய யுத்தம் செய்து வெகு நேர்த்தி ஒரு நொடிப்பொழுதில் அப்படியே அவனுடைய சிந்துராஜனுடைய மார்பை பிளந்து அப்படியே அவனுடைய உயிரை கவ்விக்கொண்டது. கொடுமையினால் மாறுபட்ட அண்ட புவனங்கள் அனைத்தையும் பாட்டி கொண்டிருந்த சிவராஜிகள் எல்லாம் பாவம் எழுப்பி அப்படியே பார்க்குறான். அவனை எழுப்பி மயிலேசமூர்த்தியினுடைய திருக்கரத்தால் இந்த பரசாயுதமானது மீண்டும் போய் அப்படியே அவருடைய திருக்கரத்தில் வீற்றிருந்தது. இங்கே தேவர்கள்லாம் பார்க்குறாங்க. புஷ்ப வருஷத்தை பொழிகிறார்கள். ஆகாயத்தில் பஞ்ச வாத்தியங்கள் முழங்கின. முனிவர்களெல்லாம் வேத ஆகமங்களில் துதி செய்தார்கள். சண்முக பெருமான் முதலிய தேவர்களெல்லாம் முதலிய கடவுள்களெல்லாம் அப்படியே பெருமானை பணிந்து போற்றுகிறார்கள். மெம்பிய களத்து சிந்து விழிந்தமை அறிந்து கோட்ட உம்பர்கண் மருங்கு காவல் உற்றவர் இருந்தார் வானான் சும்பனே நிசும்பன் வேரம் சோழ் விருத்திரன் போர்வல்ல சம்பரன் ஆதியோரும் தனித்தனி இறையல்வோனார். சிந்துராஜம் மடிந்தமையை கேட்டு தேவர்களை சூழ்ந்து காவல் கொண்டிருந்த அவுணர்களெல்லாம் ஒருவர் திக்குக்கு ஒருவர் ஓடி பதுங்கிட்டான். தலைவனே போயிட்டான், இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வலோகத்தை ஆண்டு கொண்டிருந்த சும்பாசுரன் நிசும்பாசுரன் விருத்ராசுரன் அத்தனை பேரும் ஓடி மறைகின்றார்கள். மயிலேசமூர்த்தியினுடைய கிருபையார். ஆரருண் மயூரநாதருக்கு ஒரு சரபமான வீரபத்திரனை நோக்கி விண்ணவர் தம்மை இங்கி சாரவே கொணர்க என்றார். தாழ்ந்தவன் ஏகத்தியோர் கோரவன் சிறையைத் தேர்ந்த தேவர் முன் குறுகினாரே. மயிலேசமூர்த்தியானவர் கிருபை சுரந்து அவனர் காவலில் விடுபட்டிருக்கின்ற தேவாதி தேவர்களையெல்லாம் அழைத்து
வர வீரபத்திர கடவுளுக்கு ஆஞ்ஞாபித்தார். அத்தேவர்கள் எல்லாம் கவலைகளின்றி நீங்கி வேத ஆகமங்களை துதி செய்தார்கள். கணேசமூர்த்தியானவர் தன்னுடைய கிருபா நோக்கத்தை அவர்களுக்கெல்லாம் அளித்து அருளுகிறார். மந்தடி பணிந்து போற்றும் வானவர் தம்மை கொண்டு முந்திய மயூரநாதர் முன்னுற சென்றான் வீரன் சிந்தையர் கவலை நீங்கி தேவர்கள் பணிந்து நின்றங்கு அந்த மிலாதான் தன்மை ஆதரித்து ஏத்தினாரே. அவரை விநாயக பெருமானை வணங்குகிறார். அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் எம்பெருமான் கொடுக்கிறார். நீங்கள் அனைவரும் பழையபடி சென்று உங்களுடைய யதா பிரகாரம் எங்கே வாழுவீர்களோ அந்த இடத்துல போய் சென்று வாழுங்கள் என்று சுவாமி அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறார். மல்கிய கருணை நாட்டம் வழங்குவு கருணைநாதர் அழுகிய சிந்து தன்னால் அரும் சிறை பட்டீரெல்லாம் புல்கிய நமது வைப்பீர் புக்கு வாழ்ந்திருமின் என்று நல்கினர் வரங்கலந்த நலத்தகு செவ்விதன்னில். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து எங்கெங்கே யார் வாழணுமோ அங்கே போய் சந்தோஷமா இருங்க. என்னுடைய உலகத்துக்கு வர்றவங்களும் வரலாம். பூதர்கண் மருங்கு சூழ பூவையும் தானும் என்றோர் நாதர்வெள் விடையை தோன்றி நல்லருட்பார்வை நல்கி மேதகு கணேசர் நம்மை வெற்றி வேர்க்குமரன் தன்னை காதலின் அனைத்தெல்லோர்க்கும் காட்சி தந்தருளினாரே. அங்கே சிவபெருமான் உமாதேவியாரோடு ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பூதகணங்கள் அனைத்தும் புடை சூழ்ந்து மயூரேச பெருமானையும் சண்முகப் பெருமானையும் அப்படியே ஆலிங்கனம் செய்து தமது காட்சியினை அளிக்கிறார். அனைவரும் பாதப்போதை அன்போடு வணங்கி போற்றி நினைதரும் வரங்கலந்த நின்மலன் இடத்து பெற்றார் புனைமலர் கூந்தர் செவ்வாய் புனிதையோடீசர் விண்ணர் கனைவொளி கைலாயத்தை கலந்து வாழ்ந்திருந்தான் அன்றே. அனைவரும் அவருடைய பாத தாமரையை பலமுறை வணங்கி அவரிடத்தின் ஆனந்தமுற்றிருந்தனர். சிவபெருமான் உமாதேவியாரோடு திருக்கையிலே எழுந்தருளினார். சக்கர பாணி என்னும் தளலுமில் வேர்க்கை மன்னன் துக்கமுற்றழுது பின்ன தொகுபின களத்தினாவி உக்கதன் மகன் முன்னோரை ஒள்ளெறி வாயிற்பெய்து புக்கருண் மயூரநாதன் பொன்னடி வணங்கினானே. அப்ப சக்கரபாணி என்னும் அரசன் தனது குமாரனாகிய சிந்துவனுடைய தந்தை தான் சக்கரபாணி மிகுந்த துக்கத்தோடு அழுது தன்னுடைய மகனை எடுத்து அவனுடைய உடலை தகனம் செய்து விட்டு நேராக விநாயக பெருமானுடைய திருவடியை வந்து அப்படியே பணிகிறார். ஊற்றிய பசுந்தேன் வாகை ஒன்மலர் மாலை வேந்த வீற்றொளி மயூரநாத விலங்குதம் அடிகள் டாந்து போற்று மன்னவனை நோக்கி புந்தியுள் விழைந்த யாவை சாற்றுக தருதுமெல்லார் தமக்குற இகழுமில்லார் உறவு பகை அற்றவர் நமது பெருமான். உனக்கு என்னப்பா வேணும்? அசுரனுடைய தந்தை. ஆனால் சுவாமி கேட்குறாரு, நீ எதுக்குப்பா வருத்தப்படுற? உனக்கு என்ன வேணும் கேளு, தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் கேட்குறார், தொழுதையேன் எனது பாதம் தொழுதும் கண்ணார கண்டும் வழுத்தியும் உய்ந்தேனாயேன் மைந்தனும் வகைத்து நின்றான் முழுத்த பேரின்பமான முத்தியை அடைந்தான் வேறு விழுத்தகு வரங்கள் யாவை வேண்டுவ இல்லையேனோ. சுவாமி, நீர் உன்னை பார்த்த தரிசனம் பண்ணமே, உங்களுடைய சரணார விந்தங்களை கண்ணால தரிசித்தும் வழுந்தியும் பிழைத்தேன். என்னுடைய மைந்தனோ தேவரீரை நிந்தித்தும் வகைத்தும் பிழைத்தான். ஆனால் பேரின்பமான முத்தியை அடைந்தனன். ஆதலால் இதைவிட எனக்கு மேலான வரம் யாது சாமி வேணும்? இத்தேவர் முதலானவர்களோடு தேவரீர் எனது மனையின் கண் எழுந்தருளி அடியேன் செய்யும் பூசைகளை கை கொள்ள வேண்டும். எப்படி பாருங்க, எதிரியா இருந்தா கூட சுவாமி அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. அடியனேன் மனையில் இந்த அமரர்களோடு எய்தி கடிதரா எனது பூசை கை கொள்க என்று மீட்டும் படிமிசை பணிந்தான் அண்ணான் வருவினை நோக்கி என்று முடிவிலான் அதற்கு நேர்ந்து முதுநக நோக்கி சென்றார். உடனே சுவாமி அதற்கும் கிருபை வழங்குகிறார். தன்னுடைய எதிரியும் கூட நினைக்கல, அவர் வீட்டில் போய் அவங்க அப்பா செய்கிற பூஜையும் ஏற்றுக்கொள்கின்றார். மன்னர் முளைந்திடப்பட்டு சீர்த்து மண்ணு நாகரீகர் எல்லாம் வளநகர் அலங்கரித்து துண்ணு கையுறைகள் ஏந்தி துணைந்ததீர் போந்து தாண்டான் இன்னருள் வாக்கு நல்கி எம்பிரான் நகருட்புக்கான். அப்படியே நகரங்களை விநாயகமூர்த்தி கண்டக நகரத்துக்கு வாரார்னு அப்படியே அலங்காரம் பண்ணி பாவைகள் எல்லாம் நாட்டியம் செய்து முனிவர்கள் எல்லாம் துணிக்க ஒருபால் தேவர்குலாங்கள் எல்லாம் வாழ்த்த ராஜ வீதிகளை கடைந்து சிங்காதனத்தில் வந்து கடந்து
அப்படியே நவரத்தின மயமாக இருக்கின்ற அந்த சிங்காதனத்தில் வந்து எம்பெருமான் அமர்கிறார். மங்களவியங்கள் விம்ம மாதர்கள் நடனம் செய்ய புங்கவர் முனிவர் சூழ உரையரு வீதியே கீதிங்கள் செங்கவிதோய் மாடம் செரியரன் மனையுட்புக்கு தங்கிய மடங்கடத்தின் காற்றவே தவிசின் வீற்றிருந்தார் அரண்டே சேவலங்கொடிய நாதி தேவர்கள் புடைவை குற்றார் காவலன் மகிழ்ந்து தெய்வ கற்பக மாதி நல்கும் பூவலர் ஆதி கொண்டு புடையுளார் பரிவாரங்கள் ஆவகை பூசையாற்றி அடிகளை பூசை செய்தான். அப்படியே பெருமான சக்கரபாணி மகாராஜன் கற்பகமாதி மலர்களை கொண்டு பரிவார தேவர்களை பூசித்து பின்னர் கணேசமூர்த்தியினுடைய திருவடிகளையும் அன்போடு பணிந்து ஆராதிக்கின்றான். முருகப்பெருமானை சேர்த்து வணங்குகிறார். படங்கள் வாகனமும் சித்தி உத்திகளும் மலர்க்கரம் வத்தும் நக்கரத்தின் விடங்களுள் படைகள் வத்தும் தேசுருவும் விளங்குற தோற்றினன் மங்கை தடங்குருகி வந்து தைத்தியர் வளரை தாக்கிய விநாயகர் நோக்கி அடங்கரு மகிழ்வோடு அற்புதம் மீதி அனைவரும் சயசய என்றார். எப்படி சுவாமி காட்சி கொடுக்கிறார் அங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே சக்கரபாணியனுடைய இதை ஏற்றி சித்தி புத்திகள் சமேதராய் 10 கரங்களும் அக்கரங்கள் தோறும் 10 படைகளும் சித்தி புத்திகள் சமேதராய் சிங்க வாகனத்தில் ஊர்ந்து அக்காட்சி யாவரும் அப்படியே கண்ணார கண்டு அழுகிறார்கள், ஆனந்த கூத்தாடுகிறார்கள். விநாயகமூர்த்தியானவர் சக்கரபாணி மகாராஜனை நோக்கி, அரசனே, அவர் சொல்றாரு, இவ்வளவு நாளும் உன்னுடைய பையன் பண்ண அட்டூழியம் பயங்கரம். அண்டர்கள் சிறை நீ தருண் மயூரேசர் ஆளிகையினால் ஏந்தி நாமம் கொண்ட மன்னவனை நோக்கின் மைந்தன் கொடியகோல் செலுத்தினான் அவனை மண்டு செங்கலத்திற்கொன்றனம் செங்கோல் வளர நீ வையகங்காத்து விண்டுடலில் இருங்கானது அடிமலரை மேவுக எனச் சொல்லி எழுந்தார். அளவற்ற நாளவன் என்ற போர் பண்ணி அவன் வந்து இதாக்கிட்டான், அவனுடைய குணத்தையே அவன் கெடுத்துக்கிட்டான். ஆனால் நீ அப்படி இல்லை. அதனால் நீ என்ன செய்ய, உன்னுடைய செங்கோலினால் அவனை கொன்னது போல நான் அவனை இது பண்ண மாட்டேன். நீ உன்னுடைய செங்கோலினால் உலகத்தையெல்லாம் காத்து எப்போ நீ வரணுமோ என்னுடைய சொர்க்கலோகத்தில் நீ என்னுடைய திருவடி கீழ் அமருக என்று ஆணையிடுகிறார். துறக்கமும் நிகராங்கண்டக நகரம் துறந்துடன் தொடரமா நாகரீகர் மரக்குறும் வறுக்கும் சக்கர பாணி இவர் நகர் மருவுமாறிருத்தி சிறக்கனார் பயனும் சேர்ந்தவர் கழிக்கும் திருசந்தியான வைப்பிடத்தை விரக்க முற்றிடும் உட்கருணையின் அடுத்து பெரிது வாழ்ந்திருந்தனன் மேகினராள். இங்கே சிறக்க அளிக்கும் திருசந்தி சேத்திரங்களை அடர்ந்து பெருமான் அப்படியே அறத்தை நிலைநாட்டி அங்கே அமர்கிறார். ஆரணர் கன்று சிறையினை கொடுத்த அருமுகநாதி வீரர்களும் நாரணர் முதலாம் வானவர் வளரும் அவையரு முனிவர்கள் குலாமும் பூரண பொருளை புண்ணிய முதலை போற்றினர் இடர்கெடுத்தருளும் சீரணி கருணை செம்மலை தேவனை பூசனை புரிந்தார். சண்முக பெருமான் முதலிய வீரர்களெல்லாம் விண்டுவாதி தேவர்களெல்லாம் நாரதாதி முனிவர்களெல்லாம் அப்படியே அவரை வணங்கி தம்மை போற்றுவார்க்கு இடர் கெடுத்தருளும் தேவோத்தமராகிய விநாயகப் பெருமானை வணங்குகிறார்கள். விண்டுவாதி தேவர்களும் அவர்களுடன் சேர்ந்து வணங்குகிறார். பனங்கிலர் அரவப்பள்ளியான் முதலாம் பண்ண எம்பிரானேவ விளங்கிய அதத்தலத்தின் உலகினில் எய்தி இன்பமுற்றிருந்தனர் பூதகணங்களும் கந்தர் ஆதியோர் வளரும் கை கடவாதுடன் இருப்ப வணங்கினரோடு சிலபகள் அங்கன் அமர்ந்தனன் விநாயக பெருமான். அப்படியே எம்பெருமான் இவர்களெல்லாம் பூஜையை ஏற்றுக்கொண்டு நந்தியாதி தேவர்கள் எல்லாம் கணநாதர்கள் முருகப்பெருமான் சேனைத்தலைவர்கள் இவர்களோடு அங்கனே கொஞ்ச நாள் வசித்திருக்கிறார். மயில் வாகனத்தை சண்முக பெருமானுக்கு அப்படியே தன்னுடைய தம்பிக்கு கொடுக்க போறாரு. களவமா மயிலை கந்தனு கருளி கதிவிய என்று தொட்டுணையோ உலகமும் மயூரத்துவசன் என்று உரைக்க என உரைத்தவன் முதலோரை நிலவுறும் தத்தம் இருக்கையின் நேவி நிமிந்தனன் தன் பரிசனத்தோடும் உளமுனி சிறார்கள் நம்மோடும் எய்தி கோலமார் தனது உலகிருந்தான். தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்து சண்முக பெருமானுக்கு இன்று முதல் எவ்வுலகம் என்னை மயூரத்துவசன் என்று உரைக்க அனுகிரகம் செய்து அவரையும் அவர்கள் வீரர்களையும் தத்தம் இருக்கையில் செல்லுமாறு படி கொடுத்து முனிச்சிறார்களோடு தம்முடைய உலகத்திற்கு சகல ஆன்மாக்களும் பூசிக்கப்படுகின்ற தமது லோகத்தை அடைகின்றார் விநாயக பெருமான். என்னை ஆளுடையான் அருள் தலை கொண்டு அங்கிருந்து வாழ் சக்கரபாணி மன்னவன் செங்கோலோச்ச நான் வரையும் வழங்கின வையகம் ஒன்று மின்னலில் தீர்ந்து வாழ்ந்தன அவ வியூனி இமயவர்
வாழ்ந்தன அவ யூன் இமையவர் பெற்று உளமகிழ்ந்தார் நன்னராலயங்கன் முன்பு போலோங்கி நலத்தகு பூசை கொண்டனவே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. அன்று முதல் விநாயகப் பெருமான் திருவருளை கொண்டு சக்கரவாணி மகாராஜன் தரும சாத்திரங்களின்படி முறைப்படி அரசாட்சி செலுத்தி வந்தான். சதுர்வேதங்களும் தலைத்து ஓங்கின. திரிலோகங்களும் துன்பமில்லாமல் வாழ்ந்தன. தேவர்கள் அவிர்வாகம் முதலியவைகள் பெற்று கழித்திருந்தார்கள். தேவர்களெல்லாம் பழையபடி ஓங்கி பூஜைகள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ மயூரேச விநாயகப் பெருமான் தனது உலகில் சந்தோஷமாக முனிச்சார்களோடு அமர்ந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட பிந்திய மயூரேச திரு அவதாரம் சுமார் 648 திருப்பாடல்களோடு இன்றைய சிந்தனையில் நிறைவுற்றது. இது எம்பெருமானுடைய திரு கருணையினால் அடுத்த சிந்தனையில் பாலச்சந்திரர் திரு அவதாரத்தை பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துய்த்திடற்கரிய செவ்வேல் செய்ய பேரடிகள் வாழ்க. சேவலோ மயிலோ வாழ்க. வெய்ய சூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க. அண்ணான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க. வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா.